ஏ காய்ஸ், இன்னைக்கு சிறகடி சீரியல் எபிசோடில் ரோகிணி வச்ச இதில் 2 பேருமே மாட்டிப்பாங்க. விஜயாவும் மனோஜும் எவ்வளோ ஒரு முட்டாள்ன்றத இன்னைக்கு எபிசோட் நல்லா டைரக்ட் அழகாக சூப்பராக நரேட் பண்ணியிருப்பாரு. விஜயாவும் மனோஜும் நல்லா தொக்காவும் மாட்டியிருப்பாங்க. விஜயாவும் மனோஜும் அடித்தாங்க இல்லையா, அதை வந்து ரோகிணி போயிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி மகளிர் ஸ்டேஷன்லேருந்து குழுவிலேருந்து கூட்டின்னு வந்துடுவா. அவங்களும் வந்து அவங்க குரூப்பில் கூட்டின்னு வந்துட்டு நீங்கள் தானே அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு 2 அறிவாளிங்களும் இல்லவே இல்லை, நாங்கள் பண்ணவே இல்லைன்ற மாதிரியே ப்ரூவ் பண்ணுவாங்க. மீனாவும் இல்லை, இவன் நிறைய பொய் சொல்லுவா, அத்தை மேலே ஏதோ போய், ஆமாம் மீனா இவ பொய் தான் சொல்கிறான்ற மாதிரியே சொல்லுவாங்க. கடைசியில் வந்து இல்லை இல்லை இவங்க 2 பேரும் என்னை நல்லா அடித்தாங்கன்னொன்னே மனோஜ் அறிவாளி, என்ன நல்லா அடித்தோம், அடிக்கும் போதே நீ தான் மயக்க போட்டு விழுந்துட்டேன்னொன்னே அவனே வாயை விட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் முட்டாள் மாதிரி மாட்டிப்பான். உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே திட்டுவாங்க, எங்கேயாவது அறிவு இருக்கா இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. உடனே வந்தவங்களும் இது போதும் எனக்கு, இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று இந்த பொண்ணை வச்சு வாழணும், இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னொடனே அதெல்லாம் இந்த பொண்ணால் நான் வாழ விட மாட்டேன் விஜயா சொல்லுவா. அப்படின்னா ஓகே, நாங்கள் வந்து கேஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்குறீங்க நான் பார்க்குறேன், ரோகிணி கண்டிப்பாக நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வருவ, நீ இங்கே தான் வாழ்வுன்னு சொல்லிட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணுற மாதிரியே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாது. முத்துவும் மீனாவும் இங்கே வந்து லாயர்கிட்ட பேசும்போது லாயர் கேட்பாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையே, ஏன் எப்போ பாரு இதே மாதிரி ஏதாவது ஏடாகுடமாக பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா தீட்டி விட்டுருவாங்க. இவங்களும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் வந்துடுவாங்க. மீனா வந்து இங்கே வந்து பார்வதி வீட்டில் வந்துருக்கும்போது பார்வதி அழகாக ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக விஜயாவும் வந்துடும். விஜயா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது அறிவில்லைன்னு சொன்னாலும் நம்மளே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவா. சொன்னோடனே சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி அறிவாளி வருவாங்க. சிந்தாமணி கிட்ட இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டோடனே சிந்தாமணி வந்து லஞ்சம் கொடுத்து இது பண்ணிடலாம், நான் காசு தரேன் நீங்கள் சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இவங்களும் சிந்தாமணி அறிவாளி சொன்ன மாதிரி அவங்கள வந்து இதுக்கு ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி பேசுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் இவங்க என்ன மெயின் கான்செப்டோ அதை சொல்லாமல் அவளை நான் இப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படி பார்த்துக்கிட்டேன், ஓ பணக்காரி சொல்லி பேசணுன்றதை தான் சொல்லுவாங்க தவிர அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை சொல்லவே மாட்டாங்க. அதுக்குள்ளே இவங்களும் டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேகை கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு வச்சுருவா. அதெல்லாத்தையும் அவங்க வீடியோ எடுத்துருவாங்க. இதோட இவங்க வந்து மாட்டிப்பாங்க. நாளைக்கு எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, இதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட் போகும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.